கோத் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இங்கே வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் கோத் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாகவே வேர்ல்டு வைடு வந்து டவுன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன ஆச்சு கோத் திரைப்படத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். 13 நாட்கள் முடிவில் கோத் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அஷ்னா கல்பத்தி, அதாவது படத்தோட தயாரிப்பு நிறுவனமே வெளியிட்டு இருந்தாலும் ஸோ அது வந்து கம்மியாக அதிகமாக அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து ஹைப்பே கிடையாது. ஸோ வந்து ஒரு தளபதி திரைப்படம் வருது தான் இந்த ஒரு படத்தை வந்து புக் பண்ணி படத்தை வந்து பார்த்தாங்க. கோத் திரைப்படத்துக்காக பார்க்கல. ஆனால் இந்த திரைப்படம் பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் தமிழகத்தில் வந்து கிடைத்தது. அதனால் இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து ரொம்பவே அதிகமானது. ஈவன் வந்து 13 நாட்கள் முடி வந்து வீக் டேஸில் கூட இப்போ கூட வந்து படத்தோட புக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே தளபதி விஜய் அவர்கள் திரைப்படம் மட்டும் கிடையாமல் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வருதுன்னா வீக்கெண்டில் மட்டும்தான் ஒரு 99% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்கும். வீக் டேஸில் வந்து கண்டிப்பாக அந்த ஷோஸே ஃபுல்லாகவே ஆகாது, கம்ப்ளீட்டாக வந்து டவுனாக தான் இருக்கும். ஆனால் கோத் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் வீக் டேஸில் கூட 70-80% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது வரைக்குமே கோத் திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே 200 கோடிக்கு மேலேயும் ஓவர்சீஸில் 145 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு. இது ஒரு பெரிய வசூலாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இது கோத் திரைப்படத்தோட கலெக்ஷன் கம்மி தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படம் 126 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் இதே கலெக்ஷன் வந்து இருக்கும் பார்த்தா தமிழகத்தில் மட்டும்தான் இதே கலெக்ஷன் வந்து இருந்தது. மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த கலெக்ஷன் வந்து டவுன் ஆகியிருக்கு. ஸோ லியோ திரைப்படம் வெளியான 7 நாட்களே 175 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் கோத் திரைப்படம் வெளியாகி 13 நாட்களில் வந்து 413 கோடி மட்டும்தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பராக ஓடிக்கொண்டு இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் பண்ண மாதிரி சாதனை வேறு எந்த திரைப்படமும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வெளியான ஃபஸ்ட் டே மட்டுமே 48 கோடியும் 3 நாட்களில் 100 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் தெலுங்கானா, கர்நாடகா அந்த ஒரு இடத்துலாம் வந்து கோத் திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கிடைத்திருக்கு. ஃபஸ்ட் டே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஆந்திரா, கர்நாடகாவில் வந்து ஓப்பனிங் இருந்தாலுமே அடுத்தடுத்த நாட்கள் இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பித்தது. முக்கியமாக மக்கள் இந்த படத்தை பார்க்க வரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் திரையரங்க உரிமையாளர்களாக இந்த திரைப்படத்தை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் ஆந்திரா, தெலுங்கானாவில் 13 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் இந்த திரைப்படம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக ரிலீஸ் பண்ண வேண்டும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ணாத மாதிரி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் சொல்லி மொத்தமாக வந்து 6000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் 1000 ஸ்க்ரீனும், ஓவர்சீஸில் வந்து 2000 ஸ்க்ரீனுக்கு மேலேயும், ஸோ நார்த் இந்தியாவில் மட்டுமே 500 லொக்கேஷனில் 1000 ஸ்க்ரீனில் வந்து கோத் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பெரிய ரிலீஸாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் படும் மோசமான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. முக்கியமாக ஹிந்தி ரசிகர்களை சுத்தமாக இந்த திரைப்படம் வந்து கவரவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதனால் ரிலீஸ் ஆன 1 வீக்லேயே வந்து கோத் திரைப்படத்தை ஹிந்தியில் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஹிந்திலையும் வந்து இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்கலை. ஸோ நெகட்டிவான விமர்சனம், அதர் ஸ்டேட்லேயும் வந்து நெகட்டிவான விமர்சனம். ஸோ கோத் திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டுமே பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. அதனால் ஓவர்சீஸ் அண்ட் தமிழகத்தில் மட்டுமே இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி ஓவர்சீஸ் அண்ட் தமிழகத்தில் மட்டுமே மொத்தமாக வந்து இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 350 கோடிக்கு மேலே வந்து இந்த 2 ஸ்டேட்லேயுமே வந்து 2 இடத்துலையுமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்டேட்டில் வந்து ரொம்ப டவுனான கலெக்ஷனாக போய்கொண்டு இருக்குது. ஸோ தளபதி விஜய்க்கு இந்த திரைப்படம் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய அடி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தளபதி 69 இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ கோத் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கோத் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இங்கே வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் கோத் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாகவே வேர்ல்டு வைடு வந்து டவுன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன ஆச்சு கோத் திரைப்படத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். 13 நாட்கள் முடிவில் கோத் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அஷ்னா கல்பத்தி, அதாவது படத்தோட தயாரிப்பு நிறுவனமே வெளியிட்டு இருந்தாலும் ஸோ அது வந்து கம்மியாக அதிகமாக அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து ஹைப்பே கிடையாது. ஸோ வந்து
ஒரு தளபதி திரைப்படம் வருது தான் இந்த ஒரு படத்தை வந்து புக் பண்ணி படத்தை வந்து பார்த்தாங்க. கோட் திரைப்படத்துக்காக பார்க்கல. ஆனால் இந்த திரைப்படம் பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் தமிழகத்தில் வந்து கிடைத்தது. அதனால் இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து ரொம்பவே அதிகமானது. ஈவன் வந்து 13 நாட்கள் முடி வந்து வீக் டேஸில் கூட இப்போ கூட வந்து படத்தோட புக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே தளபதி விஜய் அவர்கள் திரைப்படம் மட்டும் கிடையாமல் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வருதுன்னா வீக்கெண்டில் மட்டும்தான் ஒரு 99% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்கும். வீக் டேஸில் வந்து கண்டிப்பாக அந்த ஷோஸே ஃபுல்லாகவே ஆகாது. கம்ப்ளீட்டாக வந்து டவுனாக தான் இருக்கும். ஆனால் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் வீக் டேஸில் கூட 70-80% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படி சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது வரைக்குமே திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே 200 கோடிக்கு மேலேயும் ஓவர்சீஸில் 145 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு. இது ஒரு பெரிய வசூலாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இது திரைப்படத்தோட கலெக்ஷன் கம்மி தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படம் 126 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் இதே கலெக்ஷன் வந்து இருக்கும் பார்த்தா தமிழகத்தில் மட்டும்தான் இதே கலெக்ஷன் வந்து இருந்தது. மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த கலெக்ஷன் வந்து டவுன் ஆகியிருக்கு. ஸோ லியோ திரைப்படம் வெளியான 7 நாட்களே 175 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் திரைப்படம் வெளியாகி 13 நாட்களில் வந்து 413 கோடி மட்டும்தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பராக ஓடிக்கொண்டு இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் பண்ண மாதிரி சாதனை வேறு எந்த திரைப்படமும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வெளியான ஃபஸ்ட் டே மட்டுமே 48 கோடியும் 3 நாட்களில் 100 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் தெலுங்கானா, கர்நாடகா அந்த ஒரு இடத்துலாம் வந்து திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கிடைத்திருக்கு. ஃபஸ்ட் டே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஆந்திரா, கர்நாடகாவில் வந்து ஓப்பனிங் இருந்தாலுமே அடுத்தடுத்த நாட்கள் இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பித்தது. முக்கியமாக மக்கள் இந்த படத்தை பார்க்க வரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் திரையரங்க உரிமையாளர்களாக இந்த திரைப்படத்தை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் ஆந்திரா, தெலுங்கானாவில் 13 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் இந்த திரைப்படம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக ரிலீஸ் பண்ண வேண்டும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ணாத மாதிரி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் சொல்லி மொத்தமாக வந்து 6000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் 1000 ஸ்க்ரீனும் ஓவர்சீஸில் வந்து 2000 ஸ்க்ரீனுக்கு மேலேயும். ஸோ நார்த் இந்தியாவில் மட்டுமே 500 லொக்கேஷனில் 1000 ஸ்க்ரீனில் வந்து திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பெரிய ரிலீஸாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் படும் மோசமான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. முக்கியமாக ஹிந்தி ரசிகர்களை சுத்தமாக இந்த திரைப்படம் வந்து கவரவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதனால் ரிலீஸ் ஆன 1 வீக்லேயே வந்து திரைப்படத்தை ஹிந்தியில் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஹிந்திலையும் வந்து இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்கலை. ஸோ நெகட்டிவான விமர்சனம், அதர் ஸ்டேட்லேயும் வந்து நெகட்டிவான விமர்சனம். ஸோ திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டுமே பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. அதனால் ஓவர்சீஸ் அண்ட் தமிழகத்தில் மட்டுமே இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி ஓவர்சீஸ் அண்ட் தமிழகத்தில் மட்டுமே மொத்தமாக வந்து இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 350 கோடிக்கு மேலே வந்து இந்த 2 ஸ்டேட்லையுமே இந்த 2 இடத்துலையுமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்டேட்டில் வந்து ரொம்ப டவுனான கலெக்ஷனாக போய்கொண்டு இருக்குது. ஸோ தளபதி விஜய்க்கு இந்த திரைப்படம் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய அடி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தளபதி 69 இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த